நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் ஜூலை 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு அந்தந்த உட்கோட்ட DSPக்களிடம் வாகன பாஸ் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 52 நிபந்தனைகளின் பேரில் போலீசார் அனுமதி கொடுத்தனர். அதில் வாகன பாஸ் உள்ளிட்ட 6 நிபந்தனைகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்து இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த தனி நீதிபதி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களுக்கு பாஸ் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதை ரத்து செய்ய முடியாது. அதே நேரத்தில் வாகன பாஸ் கேட்டு விண்ணப்பித்தால் 24 மணி நேரத்தில் போலீசார் பாஸ் வழங்க வேண்டும். பாஸ் வழங்க மறுத்தால் அதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பின்னர் ஆன்லைன் மூலமாக பாஸ் வழங்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. அதில் பாஸ் வழங்க உத்தரவிட முடியாது. ஜூன் 21ஆம் தேதி காலை 10 மணி வரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வாகன பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. அந்த உத்தரவை ரத்து செய்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு பாஸ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றத்தை அணுக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் வாகன பாஸ் நிபந்தனையை ரத்து செய்ய கோரி இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்து முன்னணி தரப்பில் வாகனத்தில் வரக்கூடியவர்கள் முறையான வாகன அனுமதி பாஸ் இருந்தால் மட்டுமே மதுரை மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என மதுரை அண்ணா நகர் காவல்துறை இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு இது போன்ற எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் இது போன்ற அதிக அளவில் பொதுமக்கள் கூடும் மாநாடுகளுக்கு வரக்கூடிய வாகனங்களை முறைப்படுத்துவது, அனுமதி பாஸ் வழங்குவது வழக்கமான நடைமுறைதான். இந்த உத்தரவுகளை தலைமை காவலருக்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் வழங்கலாம் என்று சட்டம் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த உத்தரவு என்பது மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்காக இல்லை, வாகனங்களை முறைப்படுத்தும் நோக்கிலேயே இதுபோன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அனைத்து அரசியல் கட்சிகள் மாநாட்டிற்கும் இதுபோன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறதா, முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு மாநாடு நடக்கும் இடத்தில் வாகனங்களுக்கு உரிய ஆவணங்களை சரிபார்ப்பது பாஸ் வழங்கலாம் என்று கூறினர். அப்போது இரு தரப்பில் அனைத்து அரசியல் கட்சிகள் மாநாட்டிற்கும் வாகன பாஸ் நிபந்தனை விதிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் வாகனங்கள் மாநாட்டிற்குள் அனுமதிக்கப்படாது, அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டனர். மேலும் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களை நிறுத்தும் இடங்களில் போலீஸ் பூத் அமைக்க வேண்டும். மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களின் வாகன காப்பீட்டு, ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநரின் ஆதார் அட்டை, வாகன பதிவு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை போலீசார் பூத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவற்றை பதிவு செய்த பிறகே மாநாட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர்.